வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் விக்னேஷ். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சோசியல் மீடியால வந்து கச்சத்தீவ பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான். மதுரை மாநாட்டுல வந்து பேசியிருப்பாரு. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான கச்சத்தீவ வந்து இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு மீட்டு தரணும். அப்படி இல்லையா, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு குத்தகைக்குனாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு. இந்த கோரிக்கை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு காதுல விழுந்துச்சோ இல்லையோ, இலங்கை அரசாங்கத்துக்கு நல்லாவே காதுல விழுந்திருக்கு. இலங்கை அதிபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கச்சத்தீவுக்கு போயிருக்காரு. கச்சத்தீவுக்கு போய் அங்க போய் ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறாரு. அங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட எல்லாம் கலந்து உரையாடி இருக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு, கச்சத்தீவு வந்து எங்களோட உரிமை, அதை வந்து நாங்க யாருக்காகவும் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லிய இந்த பதில் வந்து நமது தலைவர் தளபதி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதாவது அரசியல் களத்துல வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, மக்கள் பிரச்சனை பேசுறாரு அப்படின்னா, அதற்கு வந்து யார்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ அவங்கள்ட்ட இருந்து வந்தாவே அது மிகப்பெரிய வெற்றி. அதுவும் வந்து தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியலை தாண்டி உலக அரசியல்ல வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு எதிர்வினை கிடைக்கிறப்ப வந்து அதை நம்ம உற்று நோக்கணும். முக்கியமா நம்ம அண்ணனும் சரி, நம்ம அண்ணனுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் தலைவர்களும் சரி, இப்படி கச்சத்தீவை பத்தி எல்லாருமே பேசுறப்ப அந்த கச்சத்தீவோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழக மீனவர்களாக இருந்தாலும் சரி, இலங்கை மீனவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான மீன்களோட உற்பத்தி, மீன்களோட எண்ணிக்கை, இது வந்து மற்ற இடத்தை காட்டிலும் மீனவர்களுக்கு முக்கியமான இந்த கச்சத்தீவு எப்படி அரசாங்கத்துக்கு தேவையான கச்சத்தீவா மாறுச்சு, மிகப்பெரிய உலக அரசியலுக்கு தேவையான கச்சத்தீவா மாறுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம விரிவா பார்க்கணும்னா இந்த வரலாறுல எடுத்து பேசுறப்ப அது மிக நீண்டுட்டு போகும். இது வந்து விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்க. நிச்சயமா அந்த வரலாறு பத்தி நம்ம பேசலாம். இப்ப சுருக்கமா முடிச்சிடலாம். அதாவது இந்திய அரசாங்கம் வந்து தமிழக மீனவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இந்த கச்சத்தீவை வந்து இலங்கைட்டு கொடுத்தது. அப்ப இந்திய அரசாங்கம் மட்டும்தான் தமிழக மீனவர்களுக்கு துரோகம் பண்ணிச்சு அப்படின்னா கிடையாது. அப்போது இருந்த தமிழக அரசும் தமிழக மீனவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சு. அதாவது அப்போது இருந்த இந்திய அரசாங்கத்துல இந்திரா காந்தி அவர்கள், தமிழக அரசாங்கத்துல கருணாநிதி அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தாலுமே கச்சத்தீவு இப்ப நம்மளோட சொத்தா இருந்திருக்கும். நம்ம தமிழக மீனவர்கள் வந்து இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகி இருக்க மாட்டாங்க. இந்திய அரசாங்கம் தமிழக மீனவர்களுக்கு எப்படி துரோகம் செஞ்சுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டோட ஒரு பகுதி வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறப்ப வந்து அந்த நாட்டோட பிரதமர் என்ன பண்ணணும்னா, நாடாளுமன்றத்துல எல்லார்ட்டையும் கேட்கணும், கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இப்படி யார்ட்டையும் எதுவுமே கேட்காம தனிப்பட்ட முறையில வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து கச்சத்தீவை எடுத்து இலங்கையிட்ட கொடுத்துட்டாங்க. இலங்கையிட்ட கொடுத்துட்டு ஒரு நகலை தூக்கி நாடாளுமன்றத்தை போறாங்க, இப்படி நான் கொடுத்துட்டேன், இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. சலசலப்பு ஏற்பட்டாலுமே பெரிய லெவல்ல யாருமே ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. தமிழக அரசு வந்து அப்போது வந்து தமிழகத்துல வந்து ஆளும் அரசாக இருந்த திமுக என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதை தவிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம். நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்கன்னாவே ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். அந்த மிகப்பெரிய செயலை வந்து அந்த அரசாங்கம் பண்ணல. பண்ணியிருந்தா நம்ம கட்சி நம்மள்ட்ட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.